ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशदे भवरोहिणां हृदये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीरामचन्द्र परब्रह्मणे नमः। வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 42. தசரதருடைய பிரலாபம். ராமன் போகும் வழியில் ரதத்தால் கிளப்பப்பட்ட புழுதி எதுவரையில் காணப்பட்டதோ அதுவரையில் சக்கரவர்த்தி அவ்விடத்திலிருந்து தன் கண்களை எடுக்கவில்லை. தசரதர் இன்னும் கொஞ்ச நேரம் தன் பிரியமான புத்திரனை பார்த்து கொண்டிருக்கும்படி என்னால் கூடிய சகாயத்தை செய்கிறேன் என்பது போல் அந்த புழுதியும் வரவர விருத்தி அடைந்து கொண்டே வந்தது. அந்த புழுதியும் அடங்கின போது தசரதர் புத்திர சோகத்தை தாங்காமல் நின்ற இடத்திலேயே விழுந்தார். உடனே கௌசல்யை அவருடைய வலது புஜத்தை பிடித்து தூக்கி எடுத்தாள். பரதனிடத்தில் சகல பிரீதியையும் வைத்த கைகேயி இடது பக்கத்தில் வந்து நின்றாள். ஆனால் கௌசல்யை போல் தசரதரை துருக்கி எடுக்க பிரயத்தனம் செய்யவில்லை. சக்கரவர்த்தி சுபாவமாய் எல்லோரிடத்திலும் வணக்கமாகவும் மரியாதையாகவும் நடக்கிறவர், தர்மத்தை கைவிடாதவர், நீதியை அனுசரிக்கிறவர். அப்படியிருந்தும் கைகேயினிடத்தில் உண்டான துவேஷத்தால் அடி துஷ்டே, என்னை தொடாதே, எனக்கு எதிரில் நிற்காதே, நீ எனக்கு பாரியையும் அல்ல பந்துவும் அல்ல, உன்னை ஆசிரியித்து பிழைப்பவர்களுடன் எனக்கு சம்பந்தம் வேண்டாம், நான் அவர்களுக்கு பிரபுவும் அல்ல, அவர்கள் எனக்கு வேலைக்காரர்களும் அல்ல, உன்னை அக்னிசாட்சியாய் நான் விவாகம் செய்திருந்தாலும் இப்போது அதனால் எனக்கு கிடைக்கும் இகலோக பரலோக சௌக்கியங்களையும் இத்துடன் விட்டேன். பரதன் இந்த ராஜ்யத்தை அடைந்து சந்தோஷித்தால் அந்த மகாபாபி எனக்கு செய்யும் உத்தர கிரியைகள் என்னை சேராமல் இருக்கட்டும் என்று கோபித்தார். பிறகு கௌசல்யை புழுதி படிந்த தேகத்தை உடைய தன் பர்த்தாவை தூக்கி எடுத்து மெல்ல மெல்ல அரண்மனைக்கு அழைத்து வந்தாள். காட்டில் வசிக்கும் தபஸ்விகளின் வேஷத்தை தரித்திருக்கும் தன் பிரியமான புத்திரனை நினைத்து தர்மாத்மாவான தசரதர் தனத்திற்காக ஆசைப்பட்டு பிராமணனை கொன்றவனைப் போலவும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பை கைகளால் கட்டி அணைத்தவனைப் போலவும் தபித்தார். போகும்போது ரதத்தின் சுவடிகளில் அடிக்கடி திரும்பி நின்று உற்று பார்த்து கொண்டே போகும் மகாராஜா ராகுவால் பீடிக்கப்பட்ட சந்திரனைப் போல் விளங்கினார். தன் புத்திரன் அப்போது நகரத்திற்கு வெளியில் போயிருப்பான் என்று தெரிந்து கொண்டு அவனை நினைத்து, என் குழந்தையை இங்கிருந்து காட்டிற்கு கொண்டு போகும் ரதத்தினுடைய சுவடுகள் மாத்திரம் காணப்படுகின்றன, அந்த மகாத்மாவை காணோமே. நேர்த்தியான சந்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேகத்துடன் சுகமான தலையணைகளின் மேல் சார்ந்து கொண்டு அழகுள்ள வேலைக்காரிகள் விசிறி போட நித்திரை செய்தவன் இன்று ராத்திரி எங்கேயோ எந்த மரத்தடியிலேயோ கல்லையாவது கட்டையாவது தலையணையாக வைத்துக் கொண்டு தூங்குவான். மலைச்சாரலிலிருந்து யானை தூங்கி எழுந்திருந்து போவது போல் தரையிலிருந்து புழுதி படிந்த தேகத்துடன் பரிதாபமாக பெருமூச்சு விட்டு கொண்டு எழுந்து போவான். லோகநாதனாக இருந்தாலும் தற்காலத்தில் அனாதியைப் போல் எழுந்து போவதை காட்டில் வசிப்பவர்கள் பார்க்காமல் இருப்பார்களா? ஜனக மகாராஜனுடைய பெரிய புத்திரியான ஜானகி கல்லுகள் முள்ளுகள் நிறைந்த காட்டில் இன்று நடந்து கஷ்டப்படுவாள். சகல லோகங்களையும் சகல சுகங்களையும் அனுபவிக்க தகுந்தவளை ஒழிய கஷ்டமென்பதை ஸ்வப்னத்திலும் நினைக்க தகுந்தவள் அல்ல. இதுவரையிலும் காடுகளை பார்த்தவளே அல்ல. மயிர்கூச்சல் உண்டாகும்படியான மிருகங்களின் கம்பீரமான சப்தங்களை கேட்டு பயந்தால் நடுங்குவாளே. மகா பாபி கைகேயி, ராமன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் ஜீவித்திருக்க முடியாது. நீ என்னை கொன்றுவிட்டு விதவையாய் உன் இஷ்டப்படி இந்த ராஜ்யத்தில் அரசாளு என்று இப்படி பிரலாபித்துக் கொண்டு பிரேதத்தை கொளுத்திவிட்டு ஸ்நானம் செய்து வீட்டிற்கு திரும்பி வருகிறவர்களைப் போல தசரதரும் அவரை சூழ்ந்த ஜனங்களும் அசுபமான அந்த பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். அதுவரையில் மகாராஜா வெளியில் வரும்பொழுது அவரை பார்ப்பதற்காக நாற்சந்திகளிலும் வீட்டு வாசல்களிலும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள். அப்போது அங்கே ஒரு பிராணியாவது இல்லை. கடைகளும் கோயில்களும் அடைக்கப்பட்டிருந்தன. நடக்க சக்தியுள்ள ஜனங்கள் எல்லோரும் ராமனுடன் சென்று விட்டார்கள். சோகத்தால் மூர்ச்சை அடைந்தவர்களும் ராமனை விட்டு பிரிந்ததால் பலமற்றவர்களும் ராஜவீதிகளில் ஆங்காங்கே காணப்பட்டார்கள். மற்ற இடங்களில் ஜனசஞ்சாரமே இல்லை.
பட்டணத்தில் சகல பிராணிகளும் ராமனையே நினைத்து துக்கப்படுவதை பார்த்து கொண்டே தானும் பிரலாபித்துக் கொண்டு தசரதர் சூரியன் மேகக்கூட்டத்தில் புகுவது போல் தன் அரண்மனையில் பிரவேசித்தார். மகா சர்ப்பங்கள் நிறைந்த ஒரு பெரிய மடுவில் எவரும் இறங்க பயந்து கொண்டிருக்கையில் ஒரு காலத்தில் கருட பகவான் அதில் இருக்கும் சர்ப்பங்களை நாசம் செய்து எல்லோரும் பயமில்லாமல் அதில் சஞ்சரிக்கும்படி செய்ததைப் போல அதுவரையில் ராமன் இருந்ததால் சத்துருக்கள் சொப்னத்திலும் பிரவேசிக்க துணியாத அந்த அயோத்தியா நகரம் அப்போது ராமலட்சுமணர்களும் சீதையும் இல்லாததால் எவர்களும் தடையில்லாமல் பிரவேசிக்கும்படியான இடமாயிற்று. பிறகு தசரதர் குரல் தழுதழுத்து வார்த்தைகள் குழறி அல்பத்வனியுடன் ராமனை பெற்ற கௌசல்யின் கிரகத்திற்கு என்னை சீக்கிரமாக கொண்டு போய்விடுங்கள். அதை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் என் ஹிருதயத்தில் உள்ள தாபம் தனியாதே என்று சொன்னவுடன் வழிகாட்டுகிறவர்கள் அவரை வணக்கமாய் கௌசல்யின் அந்தப்புறத்திற்கு அழைத்து போய் அங்கே காவலாயிருந்தார்கள். அங்கே போய் சயனத்தில் படுத்துக்கொண்ட பிறகும் அவருக்கு ஆறுதல் உண்டாகவில்லை. சந்திரன் இல்லாத ஆகாசத்தைப் போல அந்த அந்தப்புறம் ராமலட்சுமணர்களும் சீதையும் இல்லாமல் காந்தியற்றிருந்தது. தசரதர் 4 புறத்திலும் பார்த்து மகா தைரியசாலியானாலும் கைகளை தூக்கி கொண்டு பெருங்குரலோடு, ஹா ராமா, என்னை இப்படி பரிதபித்து போனாயா? நீ வனத்திலிருந்து திரும்பி வரும்போது உன்னை பார்த்து ஆலிங்கனம் செய்யும் பாக்கியத்தை செய்தவர்களுடைய ஜென்மம் அல்லவா ஜென்மம் என்று பிரலாபித்தார். இப்படி இருக்க பிரளய காலத்து ராத்திரியைப் போல கோரமான இருட்டுடன் ராத்திரி ஆரம்பித்தது. தசரதருக்கு துக்கம் வரவர அதிகரித்து ராத்திரி சமயத்தில் கௌசல்யை பார்த்து, கௌசல்யே, எனக்கோ கண்கள் ஒளியற்றன. நீ இருக்குமிடம் தெரியவில்லை. உன் கையால் என்னை நன்றாய் தொடு. என் நேத்திரங்கள் ராமனை பின்தொடர்ந்தன. இன்னும் திரும்பி வரவே இல்லை. 60,000 வருஷங்கள் வரையில் விரதங்கள் உபவாசங்கள் செய்து அருமையாய் பெற்ற என் குழந்தையை பார்த்த கண்கள் அவனுடைய அழகிலேயே ஈடுபட்ட அவனுடன் சென்றன. போனவை திரும்பி வருமா? இப்பொழுது அவனை பார்க்க முடியாவிட்டாலும் அவனை பெற்ற உன்னையாவது பார்க்கலாம் அல்லவா? அதற்கு பிரயோஜனப்படாமல் போயின. கைகேயின் முகத்தை பார்த்த மகாபாபம் தீர ராமனுடைய முகத்தை பார்க்க வேண்டியது. அது கிடைக்காததால் உன் முகத்தையாவது பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்ட எனக்கு அதுவும் கிடைக்கவில்லை. இந்திரியங்கள் இருப்பதற்கு அடையாளம் அவை விஷயங்களை கிரகிப்பதே. நீ இருக்கிறதை பார்க்க முடியாததால் எனக்கு நேத்திரம் என்ற இந்திரியம் போயிற்றென்பது நிச்சயம். அப்படியே ஸ்பர்சம் என்ற இந்திரியமும் போய்விட்டதா அல்லது இருக்கிறதா என்று பார்த்து சொல். உன் கைகளால் என்னை தொட்டுப்பார். எனக்கு உணர்ச்சி இருந்தால் அந்த இந்திரிய சக்தி இன்னும் போகவில்லை என்று அறிந்து கொள்கிறேன். ராமனை பார்க்காமல் தபிக்கும் எனக்கு ராமனை பெற்று வளர்த்த உன் கைகளின் ஸ்பர்சம் பட்டால் அந்த தாபம் நிவர்த்தியாகும். ராமனை பார்க்காமல் போனாலும் ராமனுடைய மாதாவான உன்னை பார்த்து பேசி தொடுவது அதற்கு சமமான சுகத்தை கொடுக்கும். உன் கைகேயுடன் ஏதோ ரகசியமாய் ஆலோசித்து என் புத்திரனான ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டார். இன்றைக்கு என்னிடத்தில் பிரீத்தியுள்ளவரை போல் காட்டிக்கொண்டு இன்னும் என்ன கெடுதி செய்ய யோசிக்கிறாரோ என்று சந்தேகப்படாதே. ஏதோ அறியாத்தனத்தால் செய்துவிட்டார் என்று என்னை மன்னித்து பிரீதியுடன் கைகளால் தொடு என்று இப்படி ராமனையே நினைத்து புலம்பும் தன் பர்த்தாவை பார்த்து அவருடைய சமீபத்தில் உட்கார்ந்து கொண்டு தானும் பெருமூச்சு விட்டுக்கொண்டு பரிதாபமாய் பிரலாபிக்க ஆரம்பித்தாள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 43. கௌசல்யின் பிரலாபம். சட்டையுரித்த கிருஷ்ண சர்ப்பம் தன்னிடத்தில் இருக்கும் கிரூரமான விஷத்தை ஒருவனை கடித்து கக்கிவிட்டு இன்னும் யாரை கடிக்கலாம் என்று தேடித் திரிவது போல் மகா கிரூரமான கைகேயும் கபடம் என்ற விஷத்துடன் ராமனை கடித்து காட்டிற்கு அனுப்பிவிட்டு இன்னும் யாரை கடுப்போம் என்று அலைகிறாள். ஒரு வீட்டில் சர்ப்பம் புகுந்தால் வீட்டில் இருப்பவர்களும் வெளியில் இருப்பவர்களும் அதை கண்டு நடுங்குவது போல் ராமனை கடுத்துவிட்டு இனிமேல் என்னை ஹிம்சிக்க ஆரம்பிப்பாள். ராமன் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடாது. பரதன் ஆள வேண்டும் என்று உமக்கு இருந்தால் பரதனை ராஜ்யாபிஷேகம் செய்யும். ஆனால் ராமனை காட்டிற்கு அனுப்புவானேன்? அவனால் பரதனுக்கு ஏதாவது கெடுதி நேரிடாதா என்றால் அவனை பரதனுக்கு அடிமையாக செய்கிறேன். அப்போதும் அவனை போஷிக்க வேண்டிய பாரம் பரதனுக்கு இருக்கும் அல்லவா என்றால் நான் அவனுக்கு அந்த சிரமத்தையும் வைக்கவில்லை. என் ராமம் இந்த நகரத்தில் வீடு விடாய் பிக்ஷை எடுத்து பிழைக்கட்டும். எப்படியாவது எனக்கு சமீபத்தில் இருந்தால் போதும். அக்னிஹோத்திரம் செய்கிறவர்கள் அமாவாசை பௌர்ணமி தினங்களில்
அரிசியால் செய்யப்பட்ட புரோடாசத்தை தேவதைகளுக்கும் பிதர்களுக்கும் கொடுக்கும் பொழுது இந்த அரிசியுடன் கலந்திருக்கும் உமியை இதை ராட்சசர்களுக்கு கொடுக்கிறேன், இது ராட்சசர்களுடையது, என்னுடையதல்ல என்று ராட்சசர்களுடைய பாகம் என்று ஒதுக்கி விடுவது போல் ராமனை அவனுக்கு நியாயமாய் கிடக்க வேண்டிய ராஜ்யத்திலிருந்து கபடமாய் துரத்திவிட்டு ராட்சச பாகத்தை போல் தூரத்தில் தள்ளிவிட்டீர்கள். உத்தமமான யானையைப் போல் நடக்கும் அந்த மகாவீரன் லக்ஷ்மணனுடன் சீதையுடனும் நிச்சயமாய் வனத்திற்கு போவான். கைகேயின் வார்த்தையை கேட்டு ஒரு நாளும் வனத்தில் வசிக்கும் துக்கங்களை அறியாத குழந்தைகளை காட்டிற்கு துரத்தினீரே, அங்கே அவர்கள் என்ன கஷ்டப்படுவார்களோ அதை நினைத்தீரா? ராமன் யௌவன புருஷன், சீதை யௌவன சுந்தரி. இப்போது அவர்கள் சிரேஷ்டமான வஸ்திரங்கள், ஆபரணங்கள், ஆசனங்கள், வாகனங்கள், போஜனங்கள், பரிவாரங்களுடன் இஷ்டப்படி ஆனந்தமாய் காலங்கழிக்க வேண்டிய சமயம் அல்லவா? அப்படி இருக்க மனுஷ்ய சஞ்சாரமில்லாத பயங்கரமான காட்டில் மேற்சொன்ன வஸ்துக்கள் ஒன்றும் இல்லாமல் அனாதைகளைப் போல் காய்கறிகளை புஜித்துக் கொண்டு, மான் தோல், மரவுரி ஜடைகளை தரித்துக் கொண்டு, மரத்தடியில் படுத்து தூங்கிக் கொண்டு, துஷ்ட மிருகங்களாலும் ராட்சசர்களிடத்திலும் என்ன ஆபத்து நேருமோ என்று எப்பொழுதும் பயந்து கொண்டிருக்கும்படியாய் இவ்விடத்தில் இருக்கக்கூடாது என்று துரத்தினீரே, நல்ல புண்ணியத்தை சம்பாதித்தீர். ராம லக்ஷ்மணர்களையும் சீதையையும் மறுபடியும் பார்த்து என் துக்கம் தீரும் நல்ல தினம் இப்பொழுதே வரக்கூடாதா? தூங்கி எழுந்தவர்களைப் போல ராமலக்ஷ்மணர்கள் மகா கீர்த்தி பொருந்தின இந்த அயோத்தியில் பிரவேசிப்பதையும் அதில் உள்ள ஜனங்கள் ஆனந்தத்துடன் துவஜங்களையும் தோரணங்களையும் மாலைகளையும் எடுத்து கட்டி பர்வ காலங்களில் சமுத்திரம் கோஷிப்பதை போல் உற்சாகம் கொண்டாடுவதையும் எப்போதாவது பார்ப்பேனா? ரிஷபம் பசுவை முன்னிட்டு கொண்டு வருவதைப் போல் ரதத்தில் சீதையை தனக்கு முன்னால் வைத்துக் கொண்டு மகாவீரனான என் புத்திரன் எப்போது இந்நகரத்தில் பிரவேசிப்பான்? அநேக கோடி ஜனங்கள் ராஜமார்க்கத்தில் நின்று கொண்டு என் குழந்தைகள் வரும் வழியில் பொறிகளை வாரி இறைப்பதை எப்பொழுது பார்ப்பேன்? ராமலக்ஷ்மணர்கள் அழகான குண்டலங்களை தரித்துக் கொண்டு உன்னத சிகரங்களை உடைய பர்வதங்களைப் போல் தங்களுக்கு முன் ரதத்தில் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அயோத்தியில் பிரவேசிப்பதை எப்பொழுது பார்ப்பேன்? பிராமண கன்னிகைகள் ஒவ்வொருவருக்கும் புஷ்பங்களையும் பழங்களையும் கொடுத்து கொண்டு மங்களாச்சாரமான இந்த பட்டணத்தை பிரதட்சிணம் செய்வதை எப்போது பார்ப்பேன்? ஞானத்தால் முதிர்ந்தவனும் தேவதைகளைப் போல் 25 வயதுள்ளவனுமான என் ராமன் மாசம் மும்மாறி பெய்வது ஜனங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவது போல் எப்பொழுது இங்கே வந்து என் துக்கத்தை போக்குவான்? நான் முன் ஜென்மங்களில் கன்று குட்டிகள் பசியுடன் பால் குடிக்கப் போகும் சமயத்தில் பசுக்களின் முளைகளை அறுத்தேனா? இல்லாவிட்டால் இப்படி மகாவீரனான புத்திரனை அடைந்தும் இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்க காரணம் என்ன? இளங்கன்றையுடைய பசு தான் அதிக பிரியம் வைத்திருக்கும் கன்றை ஒரு சிம்ஹம் கொன்றுவிட்டால் எப்படி தபிக்குமோ அப்படியே கைகேயியால் என் ஒரே புத்திரனை பறிகொடுத்து தபிக்கிறேன். சகல சாஸ்திரங்களிலும் நிபுணனாகவும் சகல கல்யாண குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவனாகவும் எனக்கு ஒரே புத்திரனாகவும் இருக்கும் ராமனை விட்டு பிரிந்து நான் எப்படி உயிர் தரிப்பேன்? மகா பல பராக்கிரமசாலியான என் புத்திரனை பார்க்க பாக்கியமில்லாத நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தெய்வத்திற்கே இஷ்டமில்லை. கோடை காலத்தில் சூரியன் தன் சகல கிரணங்களையும் பிரயோகித்து பூமியை கொளுத்துவது போல் என் புத்திரனை விட்டு பிரிந்ததால் உண்டான சோகம் என்னை கொளுத்துகிறதென்றாள். வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 44. சுமித்ரை கௌசல்யை தேற்றினது. இப்படி பிரலாபிக்கும் கௌசல்யை பார்த்து எப்போதும் தர்மத்திலேயே ஆழ்ந்த மனசுள்ள சுமித்திரை, அம்மா, நீ சகல குணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட புருஷோத்தமனை புத்திரனாய் அடைந்திருக்க இப்படி பிரலாபிப்பானேன்? இப்படி அழுவது நியாயமல்ல. புருஷோத்தமனுக்கு எப்போதாவது எவ்விடத்திலாவது அபாயம் நேருமா? உன் புத்திரன் மகாபலவான். அப்படியிருந்தும் தனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை விட்டு காட்டிற்கு போயிருக்கிறான் என்றால் என்ன காரணம்? மகாத்மாவாகவும் சத்தியவானாகவும் இருக்கும் தன் பிதாவின் பாக்கியத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்ற தர்மத்தை அனுஷ்டிப்பதற்காகவல்லவா? அது எப்போதும் பெரியோர்களால் ஆசிரிக்கப்படும் உத்தம தர்மம் அல்லவா? பரலோகத்தில் அளவற்ற சுகத்தை கொடுக்கும் அல்லவா? அப்படி இருக்க அவனை பற்றி துக்கிக்கலாமா? மகா பரிசுத்தனும் சகல பூதங்களிலும் கருணையுள்ளவனுமான என் புத்திரன் லக்ஷ்மணனும் ராமனிடத்தில் கைங்கரியம் செய்வதென்ற உத்தம தர்மத்தையும் பிதாவிடத்தில் வைக்க வேண்ட பக்தியையும் அனுஷ்டிக்கிறான். அந்த மகாத்மாவிற்கு இதனால் பரம லாபம் கிடைக்கும். காட்டில் வசிப்பதில் உள்ள துக்கங்களை ஸ்வயமாகவும் ராமன் சொல்லியும் நன்றாய் அறிந்த ஜானகியும் எப்போதும் சுகத்தையே அனுபவிக்க தகுந்தவளாய் இருந்தாலும் தர்மாத்மாவான உன் புத்திரனுடன் வனத்திற்கு சென்றிருக்கிறாள். உன் புத்திரன் கீர்த்தி என்ற கொடியை உலகத்தில் தூக்கி விளங்கும்படி செய்கிறவன். தர்மத்தையும் சத்தியத்தையும் விரதத்தையுமே தனமாக கொண்டவன். இவனுக்கு எந்த சிரேஷ்டமான சுகம்தான் கிடைக்காது.
ராமனுடைய மனோவாக்காய சுத்தியையும் மகாத்மியத்தையும் மேன்மையையும் உண்மையும் அறியாத சூரியன் தன் கிரணங்களால் ராமனுடைய மனோவாக்காய சுத்தியையும் மகாத்மியத்தையும் மேன்மையையும் உண்மையாய் அறிந்த சூரியன் தன் கிரணங்களால் ராமனை தொடுவதற்கு துணிய மாட்டான். நான் பூர்வ ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தால் ஸ்ரீராமன் என்று சொல்லப்படும் உன் புத்திரனை பரமாத்மாவென்று அறிவேன். பூர்வ ஜென்மங்களில் அவனை ஆராதித்து எனக்கு கிடைத்த ஞானத்தால் அவனுடைய மகிமையை அறிவேன். இவரிடத்தில் பயத்துடன் சூரியன் உதிக்கிறான் என்ற சுருதிப்படி சூரியன் இவனுக்கு சகல கைங்கரியத்தையும் செய்யும் சமயத்தை தேடிக் கொண்டிருப்பான். பரமாத்மாவினிடத்தில் பயத்துடன் இருக்கும் சூரியன் ராமனுடைய தேகத்தை தன் கிரணங்களால் எப்போதாவது உபதிரவிப்பானா? சகல பாபமற்றவர், சகலத்திற்கும் பிரபு, சகலத்திற்கும் அந்தர்யாமி, புருஷோத்தமன் என்ற வேத லட்சணங்களை உடைய ராமனின் சொரூபம் சூரியன் முதலிய தேவதைகளுக்கு தெரியாமல் இருக்குமா? வாயு பகவான் எக்காலத்திலும் ராமனுக்கு ஹிதமான சீதோஷ்ணத்துடன் காட்டிலிருந்து சகல வாசனைகளையும் கிரகித்துக் கொண்டு சுகமாய் வீசுவார். இவரை கண்டு பயந்து வாயு வீசுகிறார் என்று சுருதியில் சொல்லவில்லையா? ராத்திரி காலங்களில் ராமன் வனத்தில் படுத்துக் கொண்டிருக்கையில் பிதா தன் புத்திரனை பிரியத்துடன் ஆலிங்கனம் செய்வது போல் சந்திரன் தன் குளிர்ந்த கிரணங்களால் அவரை சந்தோஷப்படுத்துவான். முன்னொரு காலத்தில் ராமன் தண்டகாரத்திற்கு சென்று சம்பராசுரனுடைய ராஜதானியான வைஜெயந்தம் என்ற நகரத்தை முற்றுகையிட்டு அவனை யுத்தத்தில் கொன்றபோது பிரம்மதேவர் சந்தோஷித்து ராமனுக்கு திவ்யாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூரன் காற்றில் இருந்தாலும் வீட்டில் இருப்பதை போல் தன் புஜபலத்தால் யாதொரு பயமும் இல்லாமல் வசிப்பான். ஆனால் ராமன் திரும்பி வருவதற்குள் பரதனுடைய அதிகாரம் ஸ்திரப்பட்டு ராமனுக்கு ராஜ்யம் கிடைக்காவிட்டால் என்ன செய்கிறதென்றால், சத்துருக்கள் யாராக இருந்தாலும் ராமனுடைய பானங்கள் செல்லும் மார்க்கத்தில் நின்று பிழைத்தார்கள் என்று கேட்டதுண்டோ? அப்படிப்பட்டவர்க்கு இந்த பூமியை திரும்பவும் அடைவது பெரிதா? சர்வ லட்சணங்களும் பொருந்தின சௌந்தர்யமும் சத்துருக்களை நாசம் செய்யும் சௌரியமும் அபரிமிதமான பலமும் பொருந்தின ராமன் வனத்திலிருந்து திரும்பி வந்து ஒரு க்ஷணத்தில் ராஜ்யத்தை சுவாதீனம் செய்து கொள்வான். ராமன் பரமாத்மாவானதால் சகல ஜகத்தையும் பிரகாசிக்க செய்கிற சூரியனையும் பிரகாசிக்க செய்கிறவன், சகலத்தையும் கொளுத்தும் அக்னியையும் கொளுத்தக்கூடியவன், சகலத்திற்கும் ஈஸ்வரனான பிரம்மாவிற்கும் ஈஸ்வரன், சகல சம்பத்தையும் கொடுக்கும் ஸ்ரீதேவிக்கும் சம்பத்தை கொடுக்கிறவன், சகலத்திற்கும் ஆதாரமான பூமி தேவிக்கும் ஆதாரமானவன், எல்லோரும் விரும்பும் கீர்த்தியும் விரும்பக்கூடிய வஸ்து, நாம் பூஜிக்கும் தேவதைகளுக்கும் தெய்வத்தை போன்றவன், சகல பூதங்களிலும் சிரேஷ்டமானவன். இப்படி சகல குணங்களும் பொருந்தி இருக்கும் ராமனுக்கு அயோத்தியிலாவது ஆரண்யத்திலாவது இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அந்த புருஷ சிரேஷ்டன் பூதேவி, சீதை, விஜயலட்சுமி என்ற 3 மகிழ்ச்சிகளுடன் சீக்கிரத்தில் அபிஷேகம் செய்யப்படுவான். லட்சுமியின் சொரூபமான சீதை ராமனுடன் போன பிறகு ராஜ்யலட்சுமி வேறொருவரை அடையுமா? சத்துருக்களால் ஜெயிக்க முடியாத ராமன் மரவுரியை தரித்துக் கொண்டு தேவதையைப் போல் இந்த நகரத்தை விட்டு போகும்போது அயோத்தியில் இருக்கும் ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு துக்கத்தால் கண்ணீர் பெருக மூர்ச்சையடைந்தார்கள். ஆனால் ராஜ்யலட்சுமியின் ரூபமான சீதை அவனுடன் செல்லும் போது அவனுக்கு எதுதான் கிடைக்காது? வில்லாளிகளுள் சிரேஷ்டமான லக்ஷ்மணன் ஆயுதபாணியாய் ராமனுக்கு முன் செல்லும் போது அவனுக்கு எதுதான் கிடைக்காது? வனவாசம் நீங்கி அவன் திரும்பி வருவதை நீ பார்ப்பாய். அவனுக்காக வியசனப்படாதே. அவனை பற்ற அஜ்ஞானத்தை விடு. நான் சொல்வது சத்தியம். ஆகாசத்தில் சந்திரன் உதயமாவனது போல் உன் புத்திரன் மறுபடியும் உன் பாதங்களில் சிரசையை வைத்து நமஸ்கரிப்பதை சீக்கிரத்தில் பார்ப்பாய். அவன் இந்த நகரத்திற்கு மறுபடியும் வந்து சகல வைபவங்களுடன் அபிஷேகம் செய்யப்படுவதை பார்த்து நீயே ஆனந்த கண்ணீர் விடுவாய். ராமனிடத்தில் ஏதாவது துக்கமாவது சோகமாவது அசுபமாவது தோன்றிற்றா? இல்லை. ஆகையால் ராமலக்ஷ்மணர்கள் சீதா சமேதராய் அதிசீக்கிரத்தில் உன்னை பார்ப்பார்கள். நீ பிரலாபிக்க கூடாது, மனசில் வருத்தப்படவும் கூடாது. மற்ற எல்லோரையும் நீ தேற்றி சமாதானப்படுத்த வேண்டியிருக்க நீயே இப்படி வருத்தப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ராமனை புத்திரனாய் அடைந்திருந்தும் நீ துக்கப்படுவது எனக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. சாதுக்களுடைய மார்க்கத்தையே அனுசரிக்கும் ராமனை விட உத்தமன் இந்த பிரபஞ்சத்தில் யார் இருக்கிறான்? ராமன் சீதையுடனும் லக்ஷ்மணனுடன் வனத்திலிருந்து திரும்பி வந்து உன்னை நமஸ்கரிக்கும் போது மேகக்கூட்டங்கள் மாரிகாலத்தில் மழை துளிகளை சொரிவது போல் நீயும் ஆனந்த கண்ணீர் விடுவாய். எல்லோருடைய மனோரதங்களையும் பூர்த்தி செய்விக்கும் உன் புத்திரன் வனத்திலிருந்து திரும்பி வந்து மிருதுவாகவும் பருத்தும் இருக்கும் புஜங்களால் உன் பாதங்களை பிடித்து நமஸ்கரிப்பதை பார்ப்பேன்.
உன் புத்திரன் தன் மித்திரர்களுடன் உன்னை நமஸ்கரிக்கையில் மேகக்கூட்டங்கள் பர்வத சிகரங்களில் தாரை தாரையாக மழையை பெய்வது போல் நீயும் ராமனுடைய தேகத்தை ஆனந்த கண்ணீரால் நனைப்பாய் என்றாள். சுமித்ரை சமயோஜிதமான வார்த்தைகளால் பிறருடைய துக்கத்தை போக்குவதில் விசேஷ சாமர்த்தியம் உள்ளவள், தோஷமற்றவள். இப்படி அநேக விதமாய் கௌசல்யின் துக்கத்தை போக்க பிரயத்தனம் செய்தாள். சுமித்ரியும் கௌசல்யைப் போல் தசரதருடைய மகிஷி. கௌசல்யை ராமனை காட்டிருப்பு அனுப்பியது போல் அவளும் லக்ஷ்மணனை அனுப்பினவள். கௌசல்யைப் போல் சுமித்ரியும் தசரதருடைய பிரியத்திற்கு பாத்திரமாகவில்லை. ஆனால் கௌசல்யை ராமன் உத்தரவு கேட்கும்போது அநேக விதமாய் பிரலாபித்து அவரை தடுத்தாள். சுமித்ரே லக்ஷ்மணன் காட்டிற்கு போக தன்னை உத்தரவு கேட்க வந்தபோது வருத்தப்படவில்லை. தர்மத்திற்கொத்த ஹிதோபதேசங்களை செய்து பரமஸ்ரேயஸை கொடுக்கும் பகவத் கைங்கரியம் என்ற ரகசிய சாதனத்தை கைப்பற்றும்படி ஆக்ஞாபித்து சந்தோஷமாய் அனுப்பினாள். கைகேயி தன்னை ஹிம்சிப்பாளோ என்று கௌசல்யைக்கு பயம். சுமித்ரிக்கு அந்த பயம் கொஞ்சமும் கிடையாது. தசரதர் தன்னிடத்தில் பிரியமில்லாமல் கைகேயிக்கு பிரியமாய் இருக்கிறார் என்பதை பற்றி கௌசல்யைக்கு துக்கம். சுகதுக்கங்களையும் மான அவமானங்களையும் சத்ரு மித்திரர்களையும் சமமாய் பார்க்கும் ஞானியான சுமித்ரைக்கு அந்த ஞாபகமே இல்லை. கௌசல்யை பரமாத்மாவான ராமனை புத்திரனாய் அடைந்தும் அவருடைய நிஜஸ்வரூபத்தை அறியாதவள். சுமித்ரை ராமன் பரமாத்மா என்பதை நன்றாய் அறிந்து அவரை ஆராதிப்பவள். ஆகையால் சுமித்ரையின் வார்த்தைகளை கேட்க கேட்க கௌசல்யைக்கு தேகத்திலிருந்து தாபமும் மனசில் உள்ள துக்கமும் சரத்காலத்தில் சொல்ப ஜலமுள்ள மேகங்கள் சிதறிப்போவது போல் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தன. வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் 45. நகரத்து ஜனங்கள் ராமனுடன் சென்றது. அந்தப்புறத்து ஜனங்களும் மந்திரிகளும் தசரதரும் நின்று விட்ட பிறகும் பட்டணத்து ஜனங்கள் ராமனிடத்தில் வைத்த பிரீத்தியால் அவர் வனத்திற்கு செல்லுகையில் அவருடைய ரதத்தை பின்தொடர்ந்தார்கள். மகா பராக்கிரமசாலியான ராமன் போகுமிடத்தில் அவர்களுக்கு பயமுண்டா? பூர்ணச்சந்திரனை கண்டால் ஜனங்களுக்கு எப்படி ஆனந்தம் அடங்காதோ அப்படி மகா கீர்த்திசாலியும் சமஸ்த கல்யாண குணங்களும் பொருந்தினவருமான ராமனை கண்டால் அயோத்தியா நகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோருக்கும் உண்டாகும் ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை. அவர்கள் ராமா திரும்பு திரும்பு என்று அடிக்கடி பிரார்த்தித்தும் அவர் பிதிருவாக்கியத்தையே நிஜமாய் செய்ய விரும்பி வனத்தை நோக்கியே சென்று கொண்டிருந்தார். தான் பிதிருவாக்கிய பரிபாலனம் செய்ய வேண்டியது அவசியமானதால் அவர்கள் கோரினபடி அயோத்திக்கு திரும்பி போக முடியாது. ஆனால் அவர்களிடத்தில் தான் வைத்திருக்கும் பரம பிரீதியினால் அவர்களை தன் புத்திரர்களைப் போல நினைத்து சொல்ல முடியாத பிரேமையுடன் அடிக்கடி திரும்பி பார்த்து அவர்களுக்கு ஹிதமான வார்த்தைகளை சொல்ல விரும்பி, உங்களுக்கு என்னிடத்தில் எந்த பிரீதியும் பகுமானமும் உண்டோ இனி பரதனிடத்தில் அது உங்களால் வைக்கப்பட வேண்டியது. எனக்கு பிரியத்தை உண்டு பண்ணும் பரதன் கைகேயின் புத்திரன் அல்லவா? அவளுடைய துர்குணங்களும் இவனிடத்தில் இருக்கும் அல்லவா? எங்களை அவன் கையில் காட்டிக் கொடுப்பதற்குத்தானா எங்களுடைய பிரார்த்தனைக்கு பிரயோஜனம் என்றால் பரதன் சுத்தமான ஆச்சாரத்தை உடையவன், தர்மாத்மா. உங்களுக்கு இந்த லோகத்தில் அனுபவிக்க வேண்டிய சகல சுகங்களுக்கும் பரலோகத்தில் நல்ல கதி அடைவதற்கும் வேண்டிய சகல சாதனங்களையும் சம்பாதித்துக் கொடுப்பான். வயசில் சிறுவனாய் இருந்தாலும் ஞானத்தில் மூத்தவன், சாந்த சுபாவம் உள்ளவனாயிருக்கும், மிருதுவான மாதிரியுள்ளவனாயிருக்கும் மகாவீரன். உங்களுக்கு யாதொரு பயமும் நேரிடாமல் உங்களை காப்பாற்றுவான். சகல ராஜலட்சணங்களும் பொருந்தினவன். ஆகையால் அவன் உங்களுக்கு யுவராஜாவாக இருக்க தகுந்தவன் என்றே சக்கரவர்த்தியால் நியமிக்கப்பட்டிருக்கிறான். நானும் லக்ஷ்மணன் சத்ருகன் முதலியவர்களும் மகாராஜாவின் ஆக்ஞைக்கு உட்பட வேண்டியவர்கள். நான் காட்டிற்கு போயிருக்கையில் அவர் என்னை நினைத்து வருத்தப்படாமல் இருக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது. அதே எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும் மார்க்கம் என்றார். ஆனால் ராமன் பிதிருவாக்கிய பரிபாலனம் என்ற தர்மத்தை அனுஷ்டிப்பதிலேயே நிச்சயமுள்ளவராய் பேசிக்கொண்டு வருவதை பார்த்து பிரஜைகளுக்கு வரவர ராமனே நமக்கு ராஜாவாய் இருக்க வேண்டியது என்ற ஆசை மேலிட்டு, ராமா, தசரதர் மூத்த புத்திரனான உம்மையே இந்த ராஜ்யத்தை ஆண்டு வரும்படி எங்களை ரட்சிக்கும்படியும் நியமித்தார் அல்லவா? அந்த ஏற்பாட்டையே பூர்த்தி செய்ய வேண்டியது உமது கடமை. அதே உமது பிதா செய்த பிரதிஜை. அப்படி நடப்பதே உமக்கு பிதிர்வாக்கிய பரிபாலனம் என்று அடிக்கடி பிரார்த்தித்தார்கள். வேடன் தன் வலையில் விழுந்த மிருகங்களை கட்டி தான் போகுமிடமெல்லாம் இழுத்து கொண்டு போவது போல் ராமலட்சுமணர்களும் அயோத்தியா நகரத்து ஜனங்களை கண்ணும் கண்ணீருமாய் பார்த்தோர் பரதபிக்கும்படி தாங்கள் போகுமிடமெல்லாம் தங்களுடைய உத்தம குணங்களால் இழுத்து கொண்டு போனார்கள். ராமனை பின்தொடர்ந்தவர்கள் மூவகை: வயசில் மூத்தவர்களும், ஞானத்தில் மூத்தவர்களும், தபோபலத்தில் மூத்தவர்களும். அவர்களில் வயசில் மூத்தவர்கள் வேகமாய்ப் போகும் ரதத்தை தொடர முடியாமல் அதிக வயசால் தலைகள் ஆட
தூரத்திலிருந்து எங்களுக்கு பிரியமான ராமனை எங்களிடத்திலிருந்து வேகமாய் கொண்டு போகும் உத்தமமான அஸ்வங்களே, ரதத்தை திருப்புங்கள், வனத்தை நோக்கி செல்லக்கூடாது. எங்களுடைய வார்த்தை உங்கள் எஜமானனுக்கு ஹிதமே தவிர வேறல்லவென்று பிரார்த்தித்தும் அவைகள் வேகமாய் செல்வதைக் கண்டு சகல ஜந்துக்களுக்கும் கேட்கும் சக்தி உண்டல்லவா? அதிலும் உங்களுடைய காதுகள் விஸ்தாரமானவை. எங்களுடைய பிரார்த்தனை உங்கள் காதில் விழுந்த பிறகு நீங்கள் அப்புறம் போகக்கூடாது. உங்கள் எஜமானர் மகாசுத்தர், மகாவீரர், செய்த பிரதிஜையை தவறாதவர். நீங்கள் தர்மத்தையே அனுசரித்து நடந்தால் அவரை அயோத்தியை நோக்கி கொண்டு போக வேண்டியதே ஒழிய அயோத்தியிலிருந்து காட்டிற்கு கொண்டு போவது தப்பென்று துக்கத்தால் பிரலாபிக்கும் அந்த பிராமணர்களை பார்த்து, இவர்களுடைய வார்த்தையை கேட்ட பிறகும் நாம் ரதத்தில் இருப்பது நியாயமல்லவென்று அதிசீக்கிரமாய் தானும் லக்ஷ்மணனும் சீதையும் ரதத்தில் இருந்து கீழே இறங்கினார்கள். பிராமணர்களை சமாதானம் செய்யாவிட்டால் தன் ரதத்திற்கு பங்கம் நேரும் என்று அவர்கள் வரும் வரையில் தான் மெல்ல நடந்து போனார். ரதத்தில் இருந்து கொண்டே கைகூப்பி தசரதரையும் அந்த பொறுத்து ஜனங்களையும் மந்திரிகள் முதலானவர்களையும் நிறுத்திவிட்டார். ஆனால் அப்படி பிராமணர்களை நிறுத்த முடியவில்லை. ராமன் பிராமணர்களிடத்தில் விசேஷ பிரீத்தி வைத்தவர். ராமனுடைய நிஜஸ்வரூபம் மற்றவர்களை விட பிராமணர்களுக்கு தெரியும். ஆகையால் அவர்கள் அவ்விடத்தில் எல்லையற்ற பக்தி வைத்திருந்தார்கள். அப்போது அவர்கள் படும் கஷ்டத்தையும் அவர்கள் மனசில் உள்ள துக்கத்தையும் பார்த்து தாங்காமல் ரதத்தில் இருந்தே இவர்களை நிறுத்துவது மகா அபச்சாரம் என்று அவர்களிடத்தில் சுபாவமாகவும் பிரீத்தியாலும் உள்ள கருணையினாலும் ரதத்தை விட்டு இறங்கினார். ஆனால் அயோத்திக்கு திரும்பவில்லை, வனத்தை நோக்கியே நடந்தார். ராமன் ரதத்தை விட்டு இறங்கினவுடன் பிராமணர்கள், நம் பிரார்த்தனை பலித்தது, ராமமூர்த்தி நம்மிடத்தில் கருணை வைத்து வனத்திற்கு போவதை நிறுத்தி அயோத்திக்கு திரும்பிவிட்டார் என்று அடங்காத சந்தோஷம் கொண்டார்கள். ராமன் ரதத்திலிருந்து இறங்கியும் வனத்தை நோக்கியே செல்வதை பார்த்து மனம் பதறி பயந்து, நமது துக்கத்தாலும் பிரலாபங்களாலும் இவரை நிறுத்த முடியவில்லையே, இவருடன் நாமும் வனத்திற்கு போகிறோம் என்ற பெரிய பாரத்தை இவர் மேல் வைத்தால் அப்புறம் இவர் செல்ல முடியாது என்று பிராமணர்களுக்குரிய சகல மந்திர தந்திரங்களும் ஞானம் யோகம் முதலிய சகல தர்மங்களும் இந்த பிராமண கூட்டத்தின் ரூபமாக பிராமண சிரேஷ்டர் பூஜிக்க தகுந்த உம்மை பின்தொடர்கின்றன. நாங்கள் ஹோமம் செய்யும் அக்னிகளும் அரணிகளில் அடங்கி எங்களுடைய தோள்களின் மேல் உம்மை பின்தொடர்கின்றன. நாங்கள் வாஜபேய யாகங்களை செய்து அடைந்த வெள்ளை குடைகள் உமக்கு பின் கூட்டம் கூட்டமாய் சரத்காலத்தில் வெளுத்த மேகக்கூட்டங்கள் போல் வருவதை பாரும். இந்த கடும் வெயிலில் குடையில்லாமல் உமது தேகம் தபிக்கிறது. எங்களுடைய வெள்ளை குடைகளால் நிழலை கொடுக்கிறோம். அதுவரையில் வேத மந்திரங்களை அபியசிப்பதும் அவைகளின் ரகசியத்தை அறிவதிலும் எங்களுடைய புத்தியை இதுவரையில் பிரயோகித்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது எங்களுடைய புத்தி வனத்திற்கு போவதிலேயே நாடி இருக்கிறது. வேதாத்தியனம் முதலியவைகளில் செல்லவில்லை. ஆனால் பிராமணர்களுக்கு முக்கிய தனமாயிருக்கும் வேதாத்தியனத்தை விட்டுவிட்டு உங்களை நம்பியிருக்கும் பாரியைகளையும் குழந்தைகளையும் விட்டு என்னுடன் காட்டிற்கு வரலாமா என்றால், வேதங்கள் எங்களுடைய ஹிருதயத்தில் எப்பொழுதும் குடிகொண்டிருக்கின்றன. அத்தியனம் செய்யாததால் அவைகளுக்கு யாதொரு லோபமும் ஏற்படாது. பாரியைகளை அவர்களுடைய பதிவிரதா தர்மமே ரட்சிக்கும். நீ வனத்திற்கு போக நிச்சயிப்பது உனக்கு ஹிதமான காரியமல்ல, திரும்புவதே நல்லது. திருவாக்கிய பரிபாலனம் என்ற தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று உன் கருத்தல்லவா? நாங்கள் அனுஷ்டிக்கும் தர்மத்தை நீ இல்லாவிட்டால் நாங்கள் அனுஷ்டிக்க முடியாது. எங்களுடைய கர்மானுஷ்டானத்தை கெடுத்துவிட்டு நீ தர்மத்தை சம்பாதிக்க உத்தேசிப்பது பிசகு. நாங்கள் பிராமணர்கள், ஞானத்திலும் வயசிலும் தபசிலும் மூத்தவர்கள். அப்படி இருந்தும் உங்களை விட்டு பிரிய மனமில்லை. நாங்கள் இவ்வளவு சொல்லியும் இன்னும் திரும்பாமலே போய்க் கொண்டிருக்கிறாய் அல்லவா? தர்மத்தை அனுஷ்டிப்பதில் மாறாத புத்தியுள்ளவன் என்று உன் எண்ணம் அல்லவா? பார், ஹம்ச பட்சிகளைப் போல் வெளுத்த எங்களுடைய தலைமயிர்கள் புழுதியில் படும்படி சாஷ்டாங்கமாக உனக்கு நமஸ்காரம் செய்து நகரத்திற்கு திரும்பும்படி பிரார்த்திக்கிறோம். இங்கிருக்கும் அநேகர்கள் உன்னை நம்பி யாக யஜ்யங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். நீ இல்லாவிட்டால் அவை எப்படி நடக்கும்? அவைகளை கெடுத்த தோஷமும் உன்னையே சேரும். நாங்கள் பிரார்த்திப்பது இருக்கட்டும், மிருகங்களும் பட்சிகளும் அச்சேதனமான பதார்த்தங்களும் உன்னை திரும்பும்படி பிரார்த்திக்கின்றன. அவைகளுக்கு உன்னிடத்தில் இருக்கும் பக்தியையும் பிரீதியையும் உத்தேசித்தாவது அவைகளுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கலாகாதா? பார், அயோத்தியில் இருக்கும் ஜனங்கள் ராமனுடன் போகும்படியான பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள். அது நமக்கு ஏன் இல்லாமல் போக வேண்டும் என்று இந்த மரங்கள் எங்களுடன் வர எத்தனைத்தன. ஆனால் பூமியில் வேரோடு இருப்பதால் நடக்க முடியாமல் அங்கேயே நின்று விட்டன. அவைகளின் கிளைகளில் காற்றடிக்கும் சப்தம், ஐயோ, ராமனுடன் பட்டணத்து ஜனங்களைப் போல நாங்களும் போக முடியவில்லையே என்று பெருங்குரலாய் அழுவது போலிருக்கிறது.
ராமா, நீ சர்வபூதங்களுக்கும் அந்தர்யாமி அல்லவா? சர்வபூதங்களிடத்திலும் இருக்கும் பரம கருணை வைத்து சகல பூதங்களிடத்திலும் பரம கருணை வைத்தவன் அல்லவா? ஆகையால் தேகத்தில் இருக்கும் ஆத்மா கஷ்டப்படும் போது தேகம் கஷ்டப்படுவது ஆச்சரியமா? மரத்தில் இருக்கும் பட்சிகளைப் பார், இரையை எடுக்கவில்லை, வெளியில் சஞ்சரிக்கவும் இல்லை, மரத்தை விட்டு கீழே இறங்கவும் இல்லை, அசைவற்று இருந்த இடத்திலேயே உட்கார்ந்திருக்கின்றன என்றார்கள். இப்படி பிராமணர்கள் பிரலாபித்துக் கொண்டு ராமனை பின்தொடரும் போது, ராமா, பிராமணர்களுடைய வார்த்தையை தள்ளாதே, அயோத்திக்கு திரும்பி போ என்று தடுப்பது போல் அவர்களுக்கு எதிரே தமசா நதி குறுக்கிட்டது. அப்போது சுமந்திரர் அதிசீக்கிரமாய் களைத்திருந்த குதிரைகளை ரதத்தில் இருந்து அவிழ்த்து சிரம பரிகாரத்திற்காக கீழே விழுந்து பொருளும்படி ஏற்பாடு செய்துவிட்டு ஆற்றில் குளிப்பாட்டி நீர் குடிக்கும்படி செய்து தீனி போட்டு தமசா நதிக்கரையில் உலாத்தினார். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.